அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை நான் மனமாற பிரார்த்திக்கிறேன் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். எவ்வளோ தூரம் உங்களோடு மட்டும் இல்லை, உங்களோடு மட்டும் இருக்கிற உறவு தான் அவரோடையும் எனக்கு. ரெண்டும் வேற வேற இல்லை. இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் கலைஞர்களையும் நேசிப்பது தான் என்னுடைய பிறப்பு. அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். செய்தியாளர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இளையராஜா அவர்கள் பாரதி ராஜா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்தாங்க. அந்த பெரும் கூட்டத்திலையும் கண் கலங்கியபடியே பாரதி ராஜாவோட முகத்தை ஒத்து பார்த்துட்டு இருந்தார் இளையராஜா அவர்கள். மாலை அணிவித்த அவர் அவருக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு செய்தியாளர்களிடம் எமோஷ்னலாகவும் பேசினார். அதனைத் தொடர்ந்து நடிகர் கமலஹாசன் அவர்களும் இயக்குனர் சிகரம் பாரதி ராஜா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வந்து மாலை அணிவித்தார். அந்த காட்சியை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய திரைப்பிரபலங்கள் வந்தவொன்னா இருந்து கொண்டே இருக்காங்க. அந்த காட்சியும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவர் என் பேர் சொல்லி கூப்பிட்டாருன்னா நைட்டு எனக்கு தூக்கம் வராது. சார் என் பேர் சொல்லிட்டாரு. ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போது ஒரு படம் பார்த்து அதில் கவர்ந்து சினிமாவுக்கு வந்து டேரக்டாக வந்தேன். என்னை தட்டி கொடுத்து அது நல்லா பண்ணிக்கிறா, சூப்பரான போதெல்லாம் அவர் சந்தோஷம் இருக்கும். அற்புதமான இதயம் நம்மளுக்கு போகுது. அவர் கற்றுக் கொடுத்த பாடம் நினைவு அவருடைய ஆசீர்வாதத்தோட வாழ்வோம். அவர் ஆத்மா சாந்தியடைய இறைவன். அஞ்சலி செலுத்த வந்த நடிகர் பாண்டியராஜன் அவர்களும் மிகவும் எமோஷ்னலாக கண் கலங்கியபடி நடுக்கத்தோட பாரதிராஜா அவர்களோட முகத்தை பார்த்து அழுத வண்ணம் அங்கிருந்து வெளியே வந்தார். அவரோட பிரிவை தாங்க முடியாதவர் அந்த இடத்துலையே அழுதார். கீழே குனிஞ்சி கிட்ட போய் அவர் முகத்தை பார்த்தும் அழுதார். அது காண்போரையும் கலங்க வச்சது. தொடர்ந்து மிஸ்கின் அவர் தமிழ் சினிமாவை தமிழ் மண்ணை நோக்கி இழுத்துச் சென்ற வெளிச்சத்தை காட்டிய ஒரு மாபெரும் கலைஞன். தமிழகத்தில் எல்லோரும் அம்மா என்று கூப்பிடும் பொழுது அப்பா என்று கூப்பிட வைத்த ஒரே தந்தை. தமிழ் சினிமாவை உலக அரங்கத்தில் தமிழனுடைய இதயத்தையும் அன்பையும் நேசிப்பையும் வெளிக்காட்டியவர் எங்கள் அன்பு தந்தை திரு பாரதி ராஜா அவர்கள். கலைஞர்கள் எப்பொழுதும் இறப்பதே இல்லை. அதுவும் மகா கலைஞர்கள் அவர் இருந்த காலத்தில் மட்டுமில்லாமல் அவங்களுடைய படைப்புள் மூலியம் சாகாவரம் பெறுகிறார்கள். அப்படி சாகாவரம் பெற்ற எனது தந்தை பாரதிராஜா இன்று அமைதியாக ஒரு பெட்டிக்குள் அடங்கி இருக்கிறார். ஒரு பெரிய ஆலமரம் அமைதியாகி படுத்திருக்கிறது. அந்த ஆலமரத்திலிருந்து வந்த விழுதுகளாக பாக்யராஜ், பார்த்திபன், என்னுடைய இயக்குனர், நாங்கள் எல்லோரும் அவர் அந்த மரத்தில் வந்த தொற்றிக்கொண்டு சினிமாவை கற்றுக்கொண்டு இன்று அவர் முன்னே நாங்கள் தலைவணங்கி அவர் கால் தொட்டு நாங்கள் நிற்கிறோம்.
ஒவ்வொரு முறையும் அவரை பார்க்கும்போது அவர்கிட்ட இருந்த வேகம், ஒரு மின்னலை போல அவர் மனிதர்களிடம் பழகுவது, மனதில் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக ஒரு துளி கூட யோசிக்காமல் தன்னை வெளிப்படுத்துவது என்று எல்லா மணித்துளிகளிலும் அவர் கலைஞனாகவே வாழ்ந்தார். என் தாய் தந்தையருக்கு கூட நான் இவ்வளவு கடமைப்பட்டதல்ல. எங்கள் தந்தையார் பாரதிராஜாவுக்கு நான் அவ்வளவு பெரிய கடமைப்பட்டிருக்கிறேன். எப்படி தாய் தந்தையர் இல்லாமல் நான் இந்த பூமியில் வந்திருக்க முடியாதோ, அதேபோல் என் தந்தை பாரதிராஜா இல்லாமல் இந்த சினிமா என்னும் இந்த ஆகாயத்திற்குள் நான் பிரவேசித்திருக்கவே முடியாது. வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அவர் நம்மளோடு எப்பொழுதும் இருப்பார். தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் அவர் நம்ம கூட இருப்பார். அவர் கால்களை தொட்டி நான் வணங்குகிறேன். நடிகர் சிவகுமார் அவர்களும் நடிகர் சூர்யா அவர்களும் நேரில் அஞ்சலி செலுத்த வந்த காட்சியை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். பாரதி ராஜா அவர்களோட பிரிவு திரைத்துறையினர் மத்தியில் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தி இருக்குது. மிகவும் எமோஷ்னலான சிவகுமார் அவர்கள் ராதிகா கிட்டேயும் பாரதி ராஜாவோட உறவினர்கள்கிட்டையும் துக்கம் விசாரித்தார். அந்த காட்சியை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அருகில் சீமானும் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருந்தார். நடிகர் சூர்யாவும் ரொம்ப எமோஷ்னலாக அங்கே நின்று அழுதுகிட்டு இருந்தார். காலையிலேயே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்களும் அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்திருந்தார். அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என் இனிய தமிழ் மக்களே, இந்த வார்த்தைகளுக்கு, இந்த இனிமையான வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் என் அருமை அண்ணன் வரதராஜ அவர்கள். இனிமே அந்த குரல் இனிமே கேட்க போறோமா தெரியும். ஆனா அந்த குரல் நம்ம கூடயே வாழ்ந்துட்டு இருக்கோம். கிராமத்து கதைகள், கலாச்சாரத்தை மையமிட்டு முக்காவாசி படங்கள் அவர் எடுத்திருக்காரு. அந்த எனது இனிய மக்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும்போதே திரையரங்கமே கரகோஷமா இருக்கு. அப்படி மக்களோட மனசுல போய் ஒரு அருமையான ஒரு இடத்தை பிடிச்சவர் என் அருமை அண்ணன் பாரதிராஜா. முதல் மரியாதை படம் பார்த்துட்டு ஐயா கூப்பிட்டாங்க. படம்னு சொல்றேன், முதல் மரியாதை கதையை கேட்டுட்டு எங்க ஐயா வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. பாரதிராஜன் ராசா ராசான் தான் ரொம்ப பிரியமா கூப்பிடுவாங்க. நான் எத்தனையோ படங்கள் பண்ணிட்டேன், எத்தனையோ கலைஞர்கள் கூட, எத்தனையோ டைரக்டர்ஸ் கூட பண்ணியிருக்கேன், நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் என் வீட்டில் இருக்க என் மனைவி கமலா என்ன சொல்கிறான்னா, நீங்கள் பாரதி ராஜா கூட நடித்தாதான் நீங்கள் ஒரு முழு நடிகர்னு சொல்கிறாப்பா அப்படின்னு. அந்த அளவுக்கு மக்களோட மனசில் இடம் பிடிச்சாருங்கிறது தான் என் அண்ணன் பாரதி ராஜாவோட அருமை பெருமை. திரையுலகம் இருக்கிற வரைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டே இருப்பார். என் அருமை தம்பி விஜய் அவர்கள் அரசு மரியாதை பண்ண போறான்னு கேள்விப்பட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திரையுலகத்தின் சார்பாக எங்க
எங்கள் அன்னை இல்லத்தின் சார்பாக எல்லாருக்கும் அவர் விஜய் அவர்களுக்கு நன்றி சொல்லி மற்ற ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் அவரது குடும்பத்தாருக்கு எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சிருக்கேன். விடைபெறுகிறேன். வணக்கம். அண்ணன் பாரதி ராஜாவோட புகழ் ஓங்குக, வாழ்க. வணக்கம். தேங்க்யூ. அஞ்சலி செலுத்த வந்த நடிகர் பிரபு அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டு துக்கத்தோட கண் கலங்கியபடி அஞ்சலி செலுத்திட்டு இருந்தார். அவரோட எமோஷ்னலை நம்ம கண்கூட அங்கேருந்து பார்க்க முடிஞ்சுது. அவரோட மகன் பிரிஞ்சு 1 வருஷத்துலேயே இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களும் பிரிஞ்சது எல்லோருக்கும் மிகப்பெரிய வேதனையை கொடுத்துச்சு. அதைத் தொடர்ந்து கஸ்தூரி ராஜா அவர்களும் அஞ்சலி செலுத்த வந்திருந்தாங்க. அவரும் ரொம்ப எமோஷ்னலாக அஞ்சலி செலுத்திட்டு அங்கேருந்து கடந்து போனார். அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அங்கேருந்து அவங்க ரிலேஷன்கிட்டையும் அவரை பற்றி துக்கம் விசாரித்தார். இன்னும் பல திரைப்பிரபலங்கள் வந்தவொன்னே இருந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அடுத்ததாக நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களும் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருந்தாங்க. அவங்களும் ரொம்ப எமோஷ்னலாக அஞ்சலி செலுத்தினாங்க. அதனைத் தொடர்ந்து இயக்குனர் அமீர் அவர்களும் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருந்தாங்க. அமீர் அஞ்சலி செலுத்திட்டு போகிற வரைக்கும் ஸ்ரீகாந்த் அவர்கள் அங்கேயே காத்திருந்து அஞ்சலி செலுத்தினார். கொஞ்ச நேரம் உத்து பார்த்தபடியே அமீர் அவர்கள் அங்கே அஞ்சலி செலுத்திட்டு இருந்தார். அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் பல திரைப்பிரபலங்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. இதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். பின்னாடியே கரு பழனியப்பன் அவர்களும் அஞ்சலி செலுத்துவதற்காக காத்துக்கிட்டு பின்னாடி நின்றுட்டு இருக்கார். அதனைத் தொடர்ந்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களும் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருந்தாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. இன்னைக்கு எல்லாமே பிறப்பால எனக்கு ஒரு தந்தை இருக்கலாம், பட் என்னோட காட்ஃபாதர் எப்பவுமே பாடுறது சார் தான். இன்னைக்கும் எப்பவும் இங்க சென்னையில் வந்தா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கனெக்ஷன்ங்கிறது அவர் தான். ஒரு 10 வருஷம் நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தேன். வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னோட உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். அவரோட பிரிவை தாங்க முடியாத நடிகை ராதா அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டாங்க. ராதா அவர்களை அறிமுகம் செஞ்சது இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்கள் தான் அவங்கள அறிமுகம் செஞ்சு வச்சார். அவரோட பிரிவை தாங்க முடியாமல் மிகவும் மனவேதனையில் அவங்க அஞ்சலி செலுத்தினதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. கண் கலங்கியபடியே அவரோட முகத்தை நீண்ட நேரம் அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நடிகர் ராதா அவர்கள். சினிமாவுக்கு ஒரு புது இலக்கணத்தை கொண்டு வந்தவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள். பல புதுமுகங்களை அறிமுகப்படுத்தியிருக்கார், பல இயக்குனர்களை அறிமுகப்படுத்தியிருக்கார்.
அப்படி அவர் அறிமுகப்படுத்தினதில் முதல் 4 பேர் இவங்க தான். இவங்கள தான் முதல்ல அறிமுகம் செஞ்சு வச்சார். எதுவுமே தெரியாமல் திரைத்துறைக்கு வந்தவங்கள பல கோணங்களில் இவங்களை காண்பித்தார் இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்கள். தமிழ் சினிமாவில் ஒரு புதிய கோணத்தை உருவாக்குனவர் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள். ராதிகாவையும் அறிமுகம் செஞ்சு வச்சவர் இவர் தான். அதன் பிறகு ராதிகா அவர்கள் உச்சத்தை தொட்டது நிறைய. அதிமுகவிலிருந்து திரு ஜெயக்குமார் அவர்களும் அஞ்சலி செலுத்த வந்திருந்தார். அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஹீரோவா விக்னேஷ் அவர்களை அறிமுகப்படுத்தியதும் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் தான். அவரும் இப்போ அஞ்சலி செலுத்துவதற்காக இங்கே வந்திருக்கார். நீண்ட நேரம் அவர் அங்கேயே இருந்து அஞ்சலி செலுத்தின காட்சியை நம்மளால் காண முடிஞ்சது. இவரோட முதல் படம் பாரதி ராஜா அவர்களோட படம் தான். இவரை இன்ட்ரடியூஸ் செஞ்சு வச்சது இமயம் பாரதி ராஜா அவர்கள் தான். இன்னும் பல இப்போ வரிசையில் நிற்கிற இயக்குனர்கள் வரை அவங்க தான். அது மட்டும் இல்லாமல் எஸ்பி முத்துராமன் அவர்களும் இந்த முடியாத நேரத்துலையும் அஞ்சலி செலுத்த வந்திருந்தார். அந்த காட்சியை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அவரும் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களோட முகத்தை நீண்ட நேரம் உத்து பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த காலத்து இயக்குனர்களில் குறிப்பிடத்தக்கவரும் எஸ்பி முத்துராமனும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களும் குறிப்பிடத்தக்க முக்கியமான இயக்குனர்களில் இவர்களும் அடங்குவாங்க. அங்கே இயக்குனர் பேரரசு அவர்களும் இன்னும் பல இயக்குனர்களும் அங்கே இருந்து அஞ்சலி செலுத்தின வண்ணம் இருந்துக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டிவிகேவிலிருந்து என் ஆனந்த் அவர்களும் நிர்மல்குமார் அவர்களும் இன்னும் பல அமைச்சர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக அங்கே வந்திருந்தாங்க. அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களோட மறைவு திரைத்துறையினர் மத்தியில் மிகவும் வேதனையை உண்டாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நடிகர் கார்த்திக் அவர்களும் வந்திருந்தாங்க. அவங்களும் ரொம்ப எமோஷ்னலாக அஞ்சலி செலுத்தினாங்க. அஞ்சலி செலுத்தி முடிச்சுட்டு செய்தியாளர்களை சந்தித்த கார்த்தி அவர்கள் மிக வேதனையோடு பேசினார். என்ன சொல்வதென்றே தெரியாமல் மனவேதனையில் ரொம்ப நேரம் பேசாமலே நின்றுட்டு இருந்தார். அதன் பிறகு மெதுவாக பேச ஆரம்பித்தார். நான் என்ன சொல்கிறதுனே தெரில அப்படின்னு ரொம்பவும் எமோஷ்னலாக அங்கே பேசினார். அஞ்சலி செலுத்தும் போதும் அவரோட வேதனையை நம்மளால் நேரில் பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப நேரம் அங்கேயே காத்திருந்து அவரோட முகத்தையே பார்த்தபடி மிகவும் வேதனையோடு அஞ்சலி செலுத்திட்டு இருந்தார் நடிகர் கார்த்தி அவர்கள். இந்த காட்சியை பார்க்கும்போதே நமக்கு தெரியும்
அவர் எவ்வளோ துக்கத்தில் இருக்காருன்னு. மிக நீண்ட நேரம் கார்த்தி அவர்கள் அஞ்சலி செலுத்திட்டு இருந்தாங்க. ஒரே ஒரே ஒரு லைன் தான். என் குரு இங்கே தான் எங்க குடும்பம். நம்ம தமிழ் சினிமாவோட முக்கியமான அடையாளம். நிறைய பேருக்கு வாத்தியார் என்னோட சேர்த்து அவருக்கு நான் பேசியிருக்கேன், பழகிருக்கேன். காலைல செய்தி கேட்டோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.